இதுக்கு பேர் வந்து அக்குப்ரெஷர் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அக்குப்ரெஷர்னால் நம்ம காலுக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறது இது. அதில் வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. மேக்னெட்னா என்ன சொல்கிறது, காந்தம் இருக்குது. ஸோ அக்குப்ரெஷர் ரீஃப்ளெக்ஸாலஜி இஸ் அ holistic healing method through reflex points of the soul, which involves pressure and massage of the reflex points found on the feet. இது வந்து உங்களுக்கு ரொம்ப விலை இருக்காது. இது அமேசான்லேயே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு இரநூறுபாக்குள்ளே தான் இருக்கும். நான் இது எப்போவோ வாங்கினது, எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்குது. உங்களுக்கு கால் வலி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதை வச்சு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ உங்களால் நிற்க முடியலன்னு சொன்னால் உட்காந்து கூட பண்ணுங்கள் முதல்ல துவங்கும்போது. ஸோ இதில் அப்படி காலை நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே எடுத்துட்டு அப்படியே காலை அப்படி தூக்குங்க. ஸோ இப்படி வச்சுட்டு முதல்ல வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். அதனால் பிடிச்சிக்கோங்க முதல்ல. அது உட்காந்து பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா வந்து வச்சுட்டு நல்லா அப்படி அழுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனோன்னு அது பழகிடும். நீங்கள் இதில் வந்து எதையான பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்கலாம். இதில் உபயோகப்படுத்துறதுன்றது போட்டிருக்காங்க பாருங்கள். ஹவ் டு யூஸ். ஸ்டாண்ட் ஆன் த மேட். ஸ்டார்ட் மார்ச்சிங் டெய்லி இன் த மார்னிங் அட்லீஸ்ட் 3 to 5 minutes. Use power mat for total health as it work on proven acupressure and pyramid principle as shown in the chart. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, இந்த இது மேலே ஏறி நின்றுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து மார்ச் பாஸ் பண்ணுறது, நடக்கிறது. ஸ்டார்ட் மார்ச்சிங்னா நடக்கிறது. காலையில் குறைந்தபட்சம் 3 to 5 நிமிடங்கள் நடக்க சொல்கிறாங்க. யூஸ் பவர் மேட்னா அதில் வந்து எங்கே இந்த இடத்துல பவர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த பிரமிட் மாதிரி இருக்கும். அதில் அதாவது பிரமிட்னா என்ன சொல்கிறது, ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பிரகாரம் நடக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத விட கொஞ்சம் போல் பண்ண துவங்குனீங்கன்னா உங்களுக்கு பழகிடும் நல்லா. ஸோ இது மாதிரி இதை பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுறேன் பவர் மேட் எங்கே இருக்குது அப்படி. ஸோ இது வந்து பவர் மேட்டுன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதில் இந்த மேக்னெட் பாயிண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் காலை வச்சுட்டு இதில் ஒரு பாதி இருக்கணும், இதில் ஒரு பாதி இருக்கணும். லெஃப்ட் ரைட்னு போடணும். இது வந்து உங்களுக்கு கட்டை விரலுக்கு பாதத்துக்கு இந்த மாதிரி. ஸோ ஆனால் நீங்கள் இதில் நடக்கும்போது பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னால் விழுந்துருவீங்க. கால் முதல்ல குத்தும். அதனால் முதல்ல உட்காந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு காலை கீழே நல்லா வச்சுக்கோங்க. ஒரு காலை வந்து நல்லா இப்படி கீழே வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறமேல்பட்டு ஒரு காலை இதில் வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்கள். ஸோ பயிற்சி பண்ணுறேன், விழுந்து இன்னும் காலைகளெல்லாம் உடச்சிக்காதீங்க. ஸோ மெதுவாக பண்ணுங்கள். ஒரே நாளில் எல்லாமே வராது. கால் வலி இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா கால் வலியும் இதை பண்ணிட்டு வர நல்லா குறையும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு கால் வலிக்கு மாத்திரம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் உபயோகமாகும், உடம்புல இருக்கிறது எல்லாத்துக்கும். ஸோ ஸ்பெஷலி raised part of the mat cures mainly constipation, gastric, acidity, diabetes, indigestion. இது வந்து ஸ்பெல்லிங் வந்து ராங்காக போட்டிருக்காங்க. இங்கே GE வரணும். indigestion and renal problem by walking in your curved middle part of soul. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, நடுவில் ஒரு குழி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த பிரமிடு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலரில் காமிச்சேன் இல்லையா, அதில் வச்சுக்கணும். இவங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க இப்படி வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த படத்துலேயே போட்டிருப்பாங்க எல்லாமே. ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இது கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல். ஸோ ஒரே வார்த்தையாக இருக்கணும், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, காற்று உள்ளே ஏறிடுது, வயிறு உபிசம் ஆகிடுது. அசிடிட்டினா வந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆசிட் இருக்கும், நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து அது ஜீரணிக்கிறதுக்காக. அது நிறைய ஆகி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் வயிற்று எரிச்சலை கொடுக்கும். அப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். டயபீட்டிஸ், சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி ஆங்கிலத்தில் பேசணுன்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. டயபீட்டீஸ், சர்க்கரை வியாதி இருந்துச்சுனாலும் அதுக்கும் உதவும். இன்டிஜஷன், அதாவது வந்து ஜீரண கோளாறு இருந்தாலும். ரீனல் ப்ராப்ளம், ரீனல்னா சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு இதில் வாக் பண்ண உங்களுடைய கர்வ்டு பார்ட்னா வளைஞ்சிருக்கு அந்த பார்ட்டு, மிடில் பார்ட் ஆஃப் சோல்னால் வந்து உங்களுடைய பாதம். அதுக்கப்புறம் வாக்கிங் ஆன் த ஹீல்ஸ் க்யூர்ஸ் சயாட்டிகா, leg pain,
cramps, heel pain, knee pain and piles. ஸோ அந்த வளைஞ்சிருக்கிற இதில் வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் வாக்கிங் ஆன் த ஹீல்ஸ், அதை ஹீல்ஸில் வச்சு நடக்கணும் அதை. ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது வளைஞ்சது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு காலை வந்து பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு நடங்க. ஸோ இதில் சயாட்டிக்கான முதுகில் இருந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சயாட்டிக்கா பிரச்சனை இருக்குது. லெக் பெயின், கால் ப்ராப்ளம். கிராம்ப்ஸ்னால் வந்து இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, நரம்பு இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வயிற்றை இழுத்து பிடிச்சாலும் கிராம்ப்னு சொல்லுவோம். ஹீல் பெயின், குதிக்கால், ஹீல்னால் குதிக்கால், ஹீல் பெயின் இருந்தாலும் அதுக்கும் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஆலமரத்தை சுற்றிட்டு அடி வயிற்றை தொட்டு பார்த்தாலாம் அப்படின்ற மாதிரி உடனடியாக கிடைக்காது, ஆனால் உடனடியாகவே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நீ பெயின், முட்டி வலி இருந்தாலும், பைல்ஸ்ன்றது வந்து மூலம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Simply walk to and fro to cure all kind of diseases. Simply walk to and fro to cure all kind of diseases. Simply walking on the toes for cures headache, migraine, sinus, asthma, tonsils and insomnia. அதாவது சிம்பிளி வாக் டு அண்ட் ஃப்ரோனா முன்னுக்கும் பின்னுக்கும் நடக்கிறது. அப்படி நடந்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வெறும் டோஸ்னால் வந்து கால் விரல்கள், கை விரல்களுக்கு ஃபிங்கர் சொல்லுவோம், டோஸ்னால் கால் விரல்கள். ஃபார் கியூர்ஸ் ஹெடேக், தலைவலி இருந்துச்சுன்னு சொன்னால், மைக்ரேன்னா ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம், சைனஸ் பிரச்சனை, காலையில் எழுந்த உடனே மூக்கு ஒரே அடைச்சிக்கிட்டு இருக்குது, ஆஸ்துமா, டான்சில்ஸ்னால் வந்து தொண்டையில் சத வளர்றது, அண்ட் இன்சோம்னியா, தூக்கமின்மை இருந்தாலும் இது வந்து இதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் 1 ACS மேட் இன் மேக்னெட்ஸ் எனர்ஜி போல் UAG சிஸ்டம் பிரமிட் பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் அமேசானில் கூட கிடைக்கும், நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது பிரச்சனை இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லாமல் பண்ணாலே பிரச்சனை வராமலும் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவும் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நிறுத்தாதீங்க, அதை வந்து நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு தான் எப்போதுமே நிறுத்தணும். இது வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி முறைன்னு சொல்லுவோம், அதாவது கூடுதலாக நம்ம பண்ணுறது. மருந்து மாத்திரைகளுக்கு ஈக்குவலாக இதை சொல்ல முடியாது சரிங்களா, அது நீங்கள் எடுக்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது உங்கள் மருத்துவரை கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நிறுத்துறதான்றது அதை பண்ணணும். இது மருந்தை நிறுத்துவதற்கானது கிடையாது, சாதாரணமாக எல்லாருமே செய்கிறதுக்கான இதுதான் இது ஹிந்திலையும் உங்களுக்கு போட்டிருக்காங்க, ஹிந்தியில் யாருக்கும் படிக்க தெரியும்னு சொன்னால் ஹிந்திலையும் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பண்ணால் வந்து பைல்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள், கடைசியில் போட்டிருக்குது பைல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாதத்தோட இதில். இது ஹீல் பெயின், இது பைல்ஸு, ஹீல் பெயின், இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு இடத்துல போட்டிருக்கு. நீங்கள் என்ன ஆனால் நீங்கள் வழக்கமாக நடந்தாலுமே போதும், உங்களுக்கு எல்லா வியாதிகளும் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குணமடைனா இது காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி. ஸோ அதனால் வந்து இது ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட்டு இந்த இடத்துல இந்த 3வது விரல் இருக்குது இல்லையா, 1 2 3, இந்த 3வது விரலுக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து கண் அதில் ஏதாவது டிசீசஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண் வியாதிகளுக்கு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் போட்டிருக்கு. நீங்கள் அதை வந்து பார்த்து இதை செஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வழக்கமாகவே. ஸோ இது ரைட் லெக்கு காமிச்சிருக்காங்க, இது லெஃப்ட் லெக்கு காமிச்சிருக்காங்க. எப்படி நடங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, நீங்கள் எதுவும் மருந்துகள் சாப்பிட்டிங்கன்னா மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக வந்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். முதல்ல பண்ணுறீங்க, வயதானவர்கள் பண்ணுறீங்கன்னா யாரான ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கணும், உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க உங்களை பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள். ஸோ டக்குன்னு எழுந்து நின்று பண்ணாதீங்க, உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, உட்காந்துக்கிட்டேவும் அதில் அப்படியே உட்காந்து பண்ணுங்கள். ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டே இப்படி அழுத்துங்க நல்லா.